ஹலோ காய்ஸ், நம்ம கிறிஸ்டோபர் நோலன் சித்தப்பாவோட ஓடிசி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போயே பல கான்ட்ரிவர்சி, அப்புறம் பல பேர் வந்து டிஸ்லைக் போட்டு விட்டுருந்தாங்க. இதனால உள்ள பூந்து அடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஐயா, இது கிறிஸ்டோபர் நோலனோட படம், அந்த மாதிரி ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சில பேர் இருந்தாலும் என்ன ப்ரோ, மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ அப்படிங்கிறாங்க. சோ இந்த படத்தோட மீம் ரிவ்யூல இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கைஸ். இப்போ என்ன டைம், இதுதான்டா இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். நோலன் growth லெவல் டே பை டே. அந்த கலாட்டா பிளஸ் சேனல்ல வந்து நோலன் இன்டர்வியூ கொடுக்குறாரு. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அது, நோலனே வந்து கொடுக்குறாரு, அவ்வளவு பெரிய சேனலோ, இப்படி தர ரேஞ்சுக்கு இறங்கி வந்து நோலனே ப்ரமோஷன் பண்றாரு, வேற மாதிரி படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா அவரோட இந்தியன் ஃபேன்ஸ்க்காக தான். மொட்டை இன்டர்வியூ டிடன்ட் மீட் மை எக்ஸ்பெக்டேஷன், மீன்வைல் மை எக்ஸ்பெக்டேஷன். ஆஹா, காத்து கருப்பு கலை கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்கணுங்கிறாங்க. இப்படி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த படத்துக்கு நடந்தாலும் நடக்கலாம், யாருக்கு தெரியும். நண்பர்களே, இப்பதான் இந்த ஃபுல் இன்டர்வியூவை பார்த்தேன். அதுல பரத்வாஜ் ரங்கநாதன் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் இன் இந்தியான்னு கேட்டதுக்கு கிறிஸ்டோபர் நோலன் தளபதி விஜய் இஸ் மை ஃபேவரட் ஆக்டர் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காராமா. அண்ணா பேன் இந்தியா இல்லடா, பேன் வேர்ல்டு ஃபேமஸ் அப்படிங்கிறானுங்க. உண்மையிலே அப்படி சொன்னாரா? இது ஏதோ உருட்டுற மாதிரி இருக்கு, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. விட்ட அண்ணனோட லைஃப் ஸ்டோரியே கிறிஸ்டோபர் நோலன் எடுக்க சொல்லிடுவாங்க. அவரு ரிவர்ஸ்ல எடுத்து விட்டுருவாரு. அடுத்த இன்டர்வியூ இவரு கூட சித்ரா. இன்செப்ஷன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நோலனுக்கு எங்க இருந்து ஐடியா வந்துச்சு? நோலன் சார், இப்போ பாஷா பாத்தீங்கன்னா அதுல பிளாஷ்பேக். ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ ஆமா, எப்படி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தி மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் கொலாப். கடைசியா மொட்டை மாடி பாட்டிக்கே ஓடிசி டீம் வந்துருச்சாமா. டாமு நோலன்லாம் வந்துட்டாங்களாமா. சும்மா ஃபன் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபன்னான இன்டர்வியூவா இருக்கும். ரெண்டு பேர் லுங்கி வேற கட்டி வச்சிருக்காங்களே, காமெடி. விட்டா ஃபோர்த் டைமென்ஷன் போற விளாகலாம் எடுத்து போடுவாங்களாட்டு இருக்கு. அதோட ஐமேக்ஸ்ல பார்த்தா பாதி இது கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஃபிக்ஸ் ஆமா, சைட்ல வச்சா முடிஞ்சுச்சு. இங்க தலை மறைச்சிக்கிச்சு, இங்க தலை மறைக்கல, ஈஸி ஃபிக்ஸுங்கிறானுங்க. அடா பாவீங்களா, ரெகுலர் ஸ்கிரீன்ல இப்படி கோணையா பாருங்கிறாங்க. என்ன ஒரு வில்லங்கத்தனமான ஐடியா. மிஸ்கின் இன்டர்வியூ ஆமா, வாட்ச் மிஸ்கின் கிறிஸ்டோபர் நோலன் இன்டர்வியூ இன் கலாட்டா மைனஸ் சிறப்பு. மிஸ்கின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ சம்திங் மிஸ்டர் நோலன். டிட் யூ வாட்ச் சாமுராய் விக்ரம் படத்தை போட்டாங்க. அவர் சொல்றது 7 சாமுராயே. சும்மா பூந்து விளையாடிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதோட மேட் டீமன் இவர் பாத்தீங்கன்னா எல்லா படத்திலையும் தொலைஞ்சு போயிடுறாரு கைஸ். அவரை கண்டுபிடிக்கிறதுக்காகவே படம் ஃபுல்லா பிளாட்டா போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில பார்த்தா ஹாலிவுட் கிட்டத்தட்ட $600 மில்லியன் வந்து செலவு பண்ணிருக்காங்க இவரை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு. ஓடிசில $250 மில்லியன். அதுலயும் இவரை கண்டுபிடிக்கிற கதை தான். மார்ஷியன்லயும் இவரை கண்டுபிடிக்கிற கதை $108 மில்லியன். இன்டர்ஸ்டெல்லார்லயும் இவரை போய் கண்டுபிடிப்பாங்க $165 மில்லியனுக்கு. சேவிங் பிரைவேட் ரயன்லயும் $70 மில்லியன் செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இவர் ஸ்கிரிப்ட் எடுத்தாவே தொலைஞ்சு போற ஸ்கிரிப்டா தான் எடுப்பாராட்டு இருக்கு. ஏன்னா தொலைஞ்ச இடத்துல தான் கண்டுபிடிக்க முடியும்ட்டு. அதோட இந்த படத்துல ஐமேக்ஸ் தாண்டா, ஐமேக்ஸ்ல பார்த்தா தாண்டா ஃபுல் ஸ்கிரீன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நோலன் ஐமேக்ஸ்ல எடுக்கிற முதல் படம் இது கிடையாதாட்டு இருக்கு. இவர் ஆல்ரெடி நிறைய படத்துல யூஸ் பண்ணிருக்காரு கைஸ். டார்க் நைட்ல 28 நிமிஷம் ஐமேக்ஸ் எடுத்திருக்காரு. டார்க் நைட் ரைசஸ்ல 72 நிமிஷம், இன்டர்ஸ்டெல்லார்ல 66, டன்கிரீக்ல 76, டன்கிரீக்ல 79, டெனன்ட்ல 76, ஆப்பன்ஹைமர்ல 75, இப்போ 172 ஃபுல் ஃபிலிமே எடுத்து விட்டாரு. அந்த கேமரா வேற பெரிய கேமரா, வெயிட்டாவும் இருக்கும், சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் ஆல்டர் பண்ணி மாடிஃபை பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம ஆளுங்க எப்படி பார்க்க போறாங்கன்னா இந்த குட்டி ஸ்கிரீன்ல தான் பார்க்க போறாங்களாமா. சீட்டட் ஃபார் ஓடிசி நோலன் ஆஃப்டர் சீயிங் திஸ். அட பாவீங்களா, கஷ்டப்பட்டு எப்படி உழைச்சு காசு செலவு பண்ணி எடுத்து இப்படி குட்டி ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐமேக்ஸுக்கு உண்டான மரியாதை போச்சுறவங்கனால அப்படின்னு நினைப்பாரு. அதோட அவரே பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ் அவர் எடுத்த ஃபுல் பிக்சர் பாத்தீங்கன்னா வெறும் 41 சினிமால தான் கைஸ் ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா உலகத்திலே 41 ஐமேக்ஸ் தியேட்டர் தான் இருக்காமா. அதுல யூஎஸ்ல 26, கனடால 7, இங்கிலாந்துல 3, வேற ஏதோ யூரோப்ல 4, ஆஸ்திரேலியால 1, இந்தியால 1 கூட கிடையாது. வெறும் அந்த 41 தியேட்டருக்கு போனீங்கன்னா தான் நோலனோட ஃபுல் பிலிமை பார்க்க முடியும். மத்த எல்லாத்துக்கும் கிராப்டு வெர்ஷன் தான். அதோட காஸ்டிங்கை பத்தி பல பேர் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் ஆக்டர் பை த வே. இன்செப்ஷன்ல இந்த பொண்ணா நடிச்சவங்க ஆடிசில பையனா இருக்காங்க. சில பேர் இவங்க தான் பிராட் பிட் அப்படின்னு எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. என்னதே இவங்க பிராட் பிட்டா நடிக்கிறாங்களா? சில பேர் அந்த பழைய ட்ராய் படத்துல வந்த பிராட் பிட் இவங்க தான் அப்படிங்கிறாங்க. அதை நினைச்சதா எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்க. எங்க தலைவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் ஐமேக்ஸ் அண்ட் இந்தியன் ஐமேக்ஸ். ஒரிஜினல் ஐமேக்ஸ்ல எவ்வளவு பெருசு இருக்கு. இந்தியன் ஐமேக்ஸ் கிராப்டு 1.90:1 நோலனு. அடா பாவீங்களா, இதுதான் ஐமேக்ஸ் ஆடா, நியாயம் பண்றீங்களே அப்படிங்குவாரு. அதோட பழைய அந்த ட்ராய் படத்துல கேஸ்டிங் அப்படியே மாத்திட்டாங்க கைஸ். அதனால எல்லாரும் கடுப்பா இருந்தாங்க. எலன் இப்படி இருந்த எலனு இப்ப ஆப்பிரிக்கன் எல்லாம் மாறிட்டாங்க ஓடிசில. பிராட் பிட் கெத்த பாடி பில்டரா இருந்தவங்க அக்லீஸ் இப்ப பாத்தீங்கன்னா டம்மியா ஒரு கேஸ்டிங். ஏத்தனா அவங்கள ஜெண்டாயாக்கு போட்டாங்க. அதுவே பல பேத்துக்கு பிடிக்கலதான். என்ன நோலன் இப்படி கேஸ்டிங் போட்டு வச்சிருக்கீங்க? ஒருவேளை ஆஸ்கர் அவார்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேஸ்டிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த ஓடிசி ட்ராய் படத்திலேயே முக்கியமான சீன் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை சீனு. அதுல எல்லாம் உள்ள ஒளிஞ்சிருந்து சிட்டியை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த குதிரையை பாருங்களேன், இதுக்கு முன்னாடி மித்தாலஜில ஒரிஜினல் குதிரை. பல டைம் இந்த குதிரையை வச்சு சீன் எடுத்திருக்காங்க ஹாலிவுட்ல. ஹெலன் ஆஃப் ட்ராய்ல ஏதோ ஒற்றை குச்சி காட்டு இருக்கு இந்த குதிரை. 1961 ஏதோ படத்துல
அட்டப்பட்டி வச்சு செஞ்சுட்டானுங்க. 1997 ஆடிசியில நம்ம பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கானுங்க. 2004 ட்ராயில கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி மரத்தை வச்சு பண்ணிட்டாங்களே இருக்கு. 2026 ஒடிசியில ஏதோ செஸ் பீஸ் மாதிரி வச்சிருக்காரு நோலன். அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா அது குதிரை இப்படி இருக்குன்ட்டு. நோலன் ஆஃப்டர் சீயிங் ஒடிசி இன் இந்தியா, நோலன் இந்தியன்ஸ் ஃபேக் ஐமேக்ஸ், இதே எப்படி ஐமேக்ஸ் நம்பி சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருவாரு. மச்சான் நோலனோட ஒடிசி போலாமாடா? எனக்கு நம்ம ஊர் செல்வராகவன் எடுக்கிற படமே புரியாதுடா. ஆமா, உள்ளூர் ஐட்டமே ஒன்னும் புரியாது, இதுல வேர்ல்ட் ஐட்டமே உனக்கு பார்த்து என்ன புரிய போகுது? கிரீக் காடஸ் எத்தனா ஆவரேஜ் காஃபி ஷாப் எம்ப்ளாயி, என்னடா ஹாலிவுட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடிச்சாவே இப்படி ஒரு கம்பேரிசன் வந்துகிட்டே இருக்கும். இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, மத்த யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கல. வென் எலியாட் பேஜ் ட்ரைட் ஆன் பிராட் பிட் அக்கிலிஸ் ஆர்மர், ட்ராயில நடிச்ச ஆர்மரை போட்டா அவங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. பிராட் பிட் என்னமா பாடியை டெவலப் பண்ணி சண்டையில போடுவாரு, இங்க இப்படி ஆக்கி விட்டாங்களே. ஒடிசி வில் ஃபீச்சர் ஃபிளஷ்ட் அவுட் ஹாரர் சீக்வன்ஸ். நோலன் படத்துல ஹாரர் சீக்வன்ஸா? நோலன் பொதுவா பாத்தீங்கன்னா கிராபிக்ஸை யூஸ் பண்ண மாட்டாரு, ஃபுல்லா ஒரிஜினலா எடுப்பாரு. ஹாரர் சீரின்னு சொல்லிட்டு உண்மையா ஏதாச்சும் அறுத்து விட்டுற போறாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஒடிசி படத்துக்கு டார்சன் ஹார்ஸ் பாப்கார்ன் பக்கெட்டை யூஸ் பண்றாங்களாமா. அந்த குதிரைக்குள்ள பாப்கார்னை போட்டு தராங்க. இட்ஸ் ஃபில்ட் வித் பாப்கார்ன், யா நாட் ஃபாலிங் ஃபார் தட். லிட்டரலி ஹவு தே ட்ரிக்டு ட்ராய். ட்ராயில இப்படிதான் ஏமாந்து குதிரையை அவங்களோட கோட்டைக்குள்ள கூட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறாரு நோலனுங்கிறாங்க. பேக்லாஷ் மை ஃபுட் ராட்டன் டொமேட்டோல 98% அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா சப்போர்ட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா 58. வாட்சிங் கிறிஸ்டோபர் நோலன் மூவி ஐமேக்ஸ்ல இல்லாம டுபாக்கூர் ஐமேக்ஸ்ல பார்த்தா இப்படிதான் கழுத்து வரைக்கும் தான் தெரியுதான். எவன் எந்த கேரக்டர்னே தெரியலையே, வெறும் காஸ்டியூம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இருக்கு. நோலன் மாம்ஸ் இப்படி எடுத்து விட்டாரு எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. டாம் ஹாலண்ட் சிங் வித் ஜெண்டாயா தேவியா, என்னடா அது டேசி வெர்ஷனா இப்படி ஆக்கி விட்டானுங்க. என்னடா அது ஸ்பைடர்மேனுக்கு வந்த சோதனை. இது Final trailer for Odyssey has now received 350k dislikes, just 56k likes on YouTube. ஐயா சாமி, நீங்க என்ன டிஸ்லைக் போட்டாலும் இது நோலன் படம், அதனால அசால்ட்டா பந்தய அடிக்கும். அடிச்சு வெறித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒடிசி டிக்கெட் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் அக்ராஸ் இந்தியா. கிறிஸ்டோபர் நோலன் வெரியன்ஸ், தி பவர் ஆஃப் கிறிஸ்டோபர் நோலன்டா அப்படிங்கிறாங்க. என்னதான் ஐமேக்ஸ் டிக்கெட் விலையில அதிகமா வச்சாலும் அதை பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்படி எல்லாம் செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு தான் தெரியல. எல்லாரும் ஒடிசி ஸ்பைடர்மேனுக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் வாரணாசிக்கு போறானாமா. இது எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியலையே. மிகப்பெரிய காவியமான ஒடிசியை கிறிஸ்டோபர் நோலன் 2 வருஷத்துல எடுக்கிறாரு. ஆனா இங்க ஒருத்தர் 2 வருஷமா சாப்பிடல குளிக்கல தூங்கலன்ட்டு ஒரு பணம் இருக்கிற சேர் தூக்கிட்டு வந்தான் பாரு, லைஃப்ல மறக்க மாட்டேன் டூடு. இப்போதைக்கு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மறப்போம் மன்னிப்போம். பீப்புள் வாட்சிங் கிறிஸ்டோபர் நோலன்ஸ் த ஒடிசி ஃப்ரண்ட் ரோ இன் 70mm ஐமேக்ஸ். ஐமேக்ஸ்ல பார்த்தா இது என்னடா அண்டாவாட்டது இருக்கு வாயி. ஃபர்ஸ்ட் சீட்ல இருக்கிறவங்க நிலைமை இவ்வளவு செலவு பண்ணி கடைசியா மொக்கையா பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இன்டர்வியூ வி வாண்ட் மொட்டை மாடி பார்ட்டி, சும்மா இது மட்டும் நடந்திருக்கும், இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிருக்கும் இன்டர்வியூ. இதுதான் உங்க ஊர்ல ஐமேக்ஸ் தேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருப்பாரு ஐலானு. யோ பிளடி ஃபூல்ஸ், இது ஐமேக்ஸ் இல்லடா ஐ மினி. அதோட ஜிபி முத்து கூடயே இன்டர்வியூ எடுக்கிறாராமா. நண்பர்களே, இப்ப நம்ம கூட கிறிஸ்டோபர் நோலன் அண்ணாச்சி இருக்காரு. எது அண்ணாச்சியா? சுதீசின்னு ஒரு படம் எடுத்திருக்காராம். சுதீசியா? அது ஒடிசிங்க. ஏம்ல எப்பவும் புரியாத மாதிரியே படம் எடுக்கி பேதியில போவான். கிறிஸ்டோபர் நோலன்ல தர ரேஞ்சு கொண்டு வந்துட்டானுங்களே. பாவம் கிறிஸ்டோபர் அண்ணாச்சி இப்படி ஆக்கி விட்டானுங்க. இதுக்கு முன்னாடி ஹெலன் ஆஃப் ட்ரை 56ல இப்படி, 2004ல இவங்க, 2026ல ஆப்பிரிக்காக்காரங்க. என்ன ரங்கா நியாயமா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லயே அவரை திட்டிட்டு இருக்காங்க. வாட் வி வாண்ட் சிட்னி ஸ்வெனி, வாட் வி காட் இவங்கள போட்டிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே நோலன். திஸ் இஸ் சோ அன்ஃபேர் ஃபார் பீப்புள் ஹூ காண்ட் வாட்ச் இட் இன் ஐமேக்ஸ். 70mm ஐமேக்ஸ்ல ஃபுல்லா ஹெல்மெட் ஃபுல்லா தெரியுது கைஸ். நார்மல் தியேட்டர்ல பாதி ஹெல்மெட்டை காணோம், மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. இதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்துக்கவே வேணாம், பாதி சீன் தெரியவே இல்லை. கிரீக் சோல்ஜர்ஸ் when they have to leave their 10 out of 10 wives to go to save their 1 out of 10 queen. 1000 தான் இருந்தாலும் அவங்க குயினுங்க, எப்படி இருந்தாலும் சேவ் பண்ணி தான் ஆகணும். டார்ஜன் ஹார்ஸ் மேட் தி மெட்டல் இன் ஒடிசி. 2004லயே சூப்பரா குதிரை வச்சிருந்தாங்க. இப்போ என்னடா அது செஸ் பீஸ் மாதிரி மெட்டல்ல பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஐ டவுன்லோடட் த ராங் ஒடிசி. ஆஹா, இது என்ன இவர் இருக்காரு டவுன்லோட் பண்றதே ராங்கு, அது ராங்கான படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. மீ எக்ஸாக்ட்லி த ஒடிசி மீ வாட்சிங் தி ஒடிசி எக்ஸாக்ட்லி ஆஸ் நோலன் இன்டெண்டட். போர்ட்ரேட் மோட்ல தானே பார்க்கணும் நீங்க, இதை போன்லயே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கானுங்களா. நோலன் பார்த்தா ஷாக் ஆயிடுவாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. கட்ட குஸ்தி 2 போறானுங்க, இதே முரளி போறானுங்க, ஒடிசிக்கும் போறானுங்க, அடுத்த வர ஜனநாயகம் ஸ்பைடர்மேனுக்கும் போவேன்னு சொல்றானுங்க. எல்லா பணக்காரனுங்க ப்ரோ, என்ன தவிர எல்லாருமே பணக்காரனுங்க. ஆமா, எல்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்றானுங்க. சோசியல் மீடியால ஃபுல்லா காசை அள்ளி இறக்கிறாங்க கைஸ். அப்புறம் கேட்டா காசே இல்லைங்குவானுங்க. இதுக்கு மட்டும் இவங்களுக்கு காசு இருக்கோ? தே காட் மோர் ஹேட் தென் ஸ்கிரீன் டைம். இவங்களை ரொம்ப ட்ரால் பண்ணிட்டு இருந்தாலும் ஆக்சுவலா படத்துல பாத்தீங்கன்னா இவங்க 5 நிமிஷம் வராங்க, இவங்க 3 நிமிஷம் தான் வராங்க. இதுக்கு அடையங்களை போட்டு அடி அடி நடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ கிறிஸ்டோபர் நோலன் படம் ஆசையில கொஞ்ச நேரம் நடிக்க வந்ததுக்கு நல்லா செஞ்சிட்டீங்கடா அப்படின்னு நினைப்பாங்க. அதோட இன்னொரு சீன் ராமாயணம் வர மாதிரி
யாரெல்லாம் இந்த பௌவை உடைக்கிறீங்களோ அவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறாங்க. ஓ அப்ப இது இங்கிலீஷ் ராமாயணமா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சம்மன் கிறிஸ்டோபர் நோலன் படம் வந்திருக்கு, சரிடா இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவர் படத்தையே பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்னன்னே புரியாது. வாட் இஃப் கிறிஸ்டோபர் நோலன் இஸ் தமிழ் டைரக்டர், அடேங்கப்பா எல்லா தமிழ் ஆக்டர்ஸ் வச்ச ரீமேக். ஒடிசிக்கு இவரு இன்செப்ஷன், டார்க் நைட்டு தளபதி அவர் ஏன் லியோ கெட்டப்ல இருக்காரு. த டார்க் நைட்டு தலை இது அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல. டெனன்ட் தனுஷ் அவர் கொஞ்சம் மேட்ச் ஆகுறாரு. ஆப்பன்ஹைமர் விக்ரம் சூப்பர் மேட்சிங்கா இருக்கு. தமிழ் எடுத்திருந்தா இந்த படம் எதுவுமே ஓடி இருக்காது, நம்ம ஆளுங்க புரியலன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. வாட்சிங் நோலன் மாஸ்டர் பீஸ். ஆடா பாவீங்களா, என்னடா இது ஒடிசிக்கு வந்த சோதனை இது. எவ்வளவு பெரிய மகா காவியத்தை ஒரு டுபாக்கூர் டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஒடிசி இட் வாஸ் a குட் மூவி. என்னடா எல்லாம் மிஷின் கன் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த காலத்துல, இப்படி இருந்தா தான் நான் போய் பாப்பேன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஃபேண்டசின்னு வந்துச்சு, ஃபுல் ஃபேண்டசியை இறக்க வேண்டியதானே அப்படிங்கிறானுங்க. விளங்குண்டா இந்த ஒடிசி கண்ணா, திஸ் திங் வந்து அப்சல்யூட் சினிமாடா அப்படிங்கிறாங்க. பல பேத்துக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு காய்ஸ். நோலன் தப்பு திரும்பவும் கலக்கிட்டாரு. வாட் ஆடியன்ஸ் சி, வாட் கீக் சி, என்னடா டார்க் நைட் வைப் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஓகே கைஸ், இந்த ஒடிசி மீம் ரிவ்யூ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். படம் பார்த்தவங்களா படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். கவின் ஆர்மி பாய்.